அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே எத்தகைய செயல்பாடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது, எப்படிப்பட்ட தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களிலே இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரயாணத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமையினுடைய முற்பகலிலே பிரயாணம் செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் இரவிலே தனியாக நடந்து செல்வதையும் தனியாக பிரயாணம் செய்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தை பற்றி சொல்லும் பொழுது மூவர் ஒன்றாக சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய நேரங்களிலே அவர்களில் ஒருவரை நீங்கள் தலைவராக ஆக்கிக் கொள்ளுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்திலே ஏறக்கூடிய நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்வார்கள், 3 தடவை சொல்லுவார்கள். அதற்கு பிறகு சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர் வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா وطوي عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم أسبحنا في سفرنا وخلفنا في أهلنا என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருந்து திரும்பக்கூடிய நேரத்திலே இந்த துஆவை சொல்லி இறுதியாக ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே காலை பொழுதை அவர்கள் அடைவார்களேயானால் سامع بحمد الله وحسن بلاعه علينا ربنا صاحبنا وأفضل علينا عاعذ بالله من النار என்று சொல்லி துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பிரயாணம் செய்யக்கூடிய நபித்தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விதத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அஸ்தௌதஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அஅமாலிக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடத்திலே எவரேனும் நீங்கள் பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் இடைவெளியிலே நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு இடத்திலே தங்குகிறீர்கள் என்று சொன்னால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்ம மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லி என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டதும் உடனடியாக அவர்களுடைய இல்லத்திற்கு அவர்கள் திரும்பி வந்து விட வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளை இடுகிறார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடு அவ்வாறே இருந்திருக்கிறது. எதை நோக்கமாக கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் அடைந்து விட்டால் உடனடியாக இல்லத்திற்கு திரும்பக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது கொண்டு செல்வதற்குரிய குறுகிய தூரமான 10 மைல்கள் கொண்ட தொலைவுகள் ஆயினும் மகரமின்றி பெண்கள் என்ன செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அதே போன்று எதிரிகள் அல் குர்ஆனை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இடங்களுக்கு அப்படிப்பட்ட நாடுகளுக்கு நீங்கள் குர்ஆனை எடுத்து செல்ல வேண்டாம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடை செய்திருக்கிறார்கள்.
அதே போன்று இணை வைப்பவர்களுடைய மத்தியிலே பிரவேசிக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாமிய நடவடிக்கைகளை அவர்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை, கடைபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்து போவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். அது அல்லாமல் அவர்கள் அங்கேயே இருந்து கொண்டு அவற்றை செய்ய முடியாமல் அல்லது அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய வழியிலேயே அவர்கள் செல்வார்களேயானால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பாக மாட்டார்கள் என்பதையும் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு 4 வகையான பயணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று ஹிஜ்ரத் பயணம், அதாவது மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த முதல் பயணம். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஜிஹாதிற்காக மேற்கொண்ட பயணங்கள். இதுதான் அதிகமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மேற்கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவதாக உம்ராவிற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பயணம். நான்காவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக அவர்கள் மேற்கொண்ட பயணம். இந்த 4 வகையான பயணங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நுபுவத்திற்கு பிறகு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருப்பார்களேயானால் தொழுகைகளை சுருக்கி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையை 2 ரக்காத்தாக என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கி தொழுவார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிரயாணத்தை புறப்பட்டு செல்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் பிரயாணத்திலே இருந்து திரும்பும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகள் சுருக்கி தொழக்கூடிய தொழுகைகளாகத்தான் இருக்கும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஃபஜ்ருடைய சுன்னத்தையும் வித்ரு தொழுகையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை, அவர்கள் அதை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழுவதற்கும் நோன்பை விடுவதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கென்று ஒரு எல்லையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயிக்கவில்லை. அதாவது இவ்வளவு தூரம் ஒருவர் பிரயாணித்தால்தான் இதெல்லாம் அவருக்கு கடமையாகும் என்பதை அல்லது இந்த சலுகை அவர்களுக்கு உண்டு என்ற ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கவில்லை. அவர்கள் பிரயாணம் புறப்பட்டு விட்டாலே அவர்களுக்கு என்ன செய்துவிடும், அது அவர்களுக்கு உரித்தானதாக ஆகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வாகனத்திலேயே தொழுவார்களேயானால் ஜம்உ செய்ய மாட்டார்கள், அதாவது தொழுகையை இணைத்து தொழ மாட்டார்கள். கஸ்ராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சென்று அடைந்த போது, இப்போ லொஹருக்கு முன்னாடி அல்லது லொஹருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு செல்கிறார்கள் அல்லது லொஹருக்கு முன்னாடியே புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அசர் நேரத்திலே ஒரு இடத்தை அடைவார்களேயானால் அந்த அசர் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அசரையும் ஜம்உ கஸ்ர் செய்து கொள்வார்கள். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய ஆரம்ப நேரத்திலே புறப்படுகிறார்கள் என்று சொன்னால் லுஹரையும் அசரையும் ஜம்உ செய்து என்ன செய்து விடுவார்கள், தொழுது விட்டு அதற்கு பிறகு பிரயாணிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார். இப்போ இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொழுகை முறை பிரயாணத்திலே இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபு தொழுகையையும் இஷா தொழுகையையும் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். மக்ரிபு தொழுகையையும் இஷா தொழுகையும் சேர்த்து தொழக்கூடிய நேரத்திலே இஷா தொழுகையை பிரயாணத்தில் இருக்கும்போது கஸ்ராக என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறைத்து தொழக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.
அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலானாலும் சரி பகலானாலும் சரி அவர்கள் வாகனத்திலே ஏறி செல்லக்கூடிய நேரத்தில் எந்த திசையில் சென்று கொண்டிருந்தாலும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் என்ன செய்வார்கள், நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ வாகனத்தில் போட்டிருக்கும் அது எந்த திசையை நோக்கியும் போகும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிப்லாவை என்ன செய்யலை, அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்போ எந்த திசையில் போகுதோ அந்த திசையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த நேரங்களில் வானத்திலிருந்து தொழும் பொழுது ருக்கூவையும் சுஜூதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய அசைவின் மூலம் என்ன செய்வார்கள், நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் ரமதான் மாதத்தில் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் சஹாபாக்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரமதானுடைய காலத்தில் நீங்கள் பிரயாணம் மேற்கொண்டால் உங்களால் முடிந்தால் நீங்கள் என்ன செய்ய, நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்பை விட்டு விடலாம் என்ற அந்த அனுமதியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே பூட்ஸ் அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீண்ட நாட்கள் பிரயாணம் மேற்கொண்டு விட்டு வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் நீங்கள் சென்று என்ன செய்யாதீர்கள், வீட்டினுடைய கதவை தட்ட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை பிறப்பித்தார்கள். அவ்வாறு செய்வதை ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நாய்களை தங்களோடு அழைத்து செல்லக்கூடிய பிரயாணிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று மணியை தங்களுடைய பிரயாணத்தில் இணைத்து கொண்டு செல்லக்கூடிய கூட்டத்தில் வானவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், செல்ல மாட்டார்கள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்து ஊர் திரும்புவார்களே ஆனால் முதலிலே பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. அதற்கு பிறகு வீட்டிற்கு தகவல் அனுப்பிவிடுவார்கள். வீட்டிற்கு சென்றதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிறார்களுக்கு பரிசுகளை வழங்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருந்து திரும்பியவரை, ஒருவர் பிரயாணத்திலே இருந்து திரும்பி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கட்டி அணைத்து வரவேற்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதையும், அது நெருங்கிய குடும்ப உறவுகளாக இருப்பின் அவர்களை முத்தமிட்டு வரவேற்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரயாண செயல்பாடுகளாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் தொடர்பாக என்னென்ன செயல்பாடுகளை செய்தார்களோ அவற்றை நம்முடைய செயல்பாடுகளாக நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.